ஒரு நல்ல மனிதர். போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேரளா அவர் போன வாரம் வந்து அவருக்கு பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள் விழாவில் நம்ம என்ன கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம்னு போன வாரம் பெருசாக முடியல. இந்த வாழ்த்தை வந்து நம்ம இன்னைக்கு அதே வெள்ளிக்கிழமை தான் அதே நாளாக நம்ம நினைச்சு இன்னைக்கு ஐயாவுக்கு அந்த பிறந்தநாள் விழாவை இன்னைக்கு கொண்டாடுறோம். அது இல்லாமல் அவருடைய எழுதின புக்கு வந்து ஒரு பதிப்பீடாக நம்ம போட்டுருக்கோம். இந்த புக்கு எல்லாமே வந்து பதிப்பீடாக போட்டு வெளியிட்டு வந்து மாவட்ட அரசு இசைப்பள்ளியினுடைய ஆசிரியர்களுமாக இந்த ஆராய்ச்சி மையம் இதை பற்றி ஆராய்ச்சி பண்றாரு. இந்த கலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு அவர் ஆராய்ச்சி நிபுணர். அவரோடு இணைந்து நமக்கு எல்லாம் இந்த கலையை வந்து திருவண்ணாமலைக்கு வந்து நம்மளெல்லாம் ஒருங்கிணைச்சு அருள் ஐயா அவர்கள் பண்றாங்க. அவங்க 2 பேரும் வெளியில ஐயா அவர் பெற்றுக்கொண்டாரு. இந்த சின்ன ஒரு நம்ம கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காணிக்கையா அவருக்கு இன்னும் நிறைய தங்கம் வெள்ளி இதெல்லாம் போடணும். இருந்தாலும் அது செய்யணும். முன்னாள் மாணவர்கள் சார்பாக போன வருஷம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கீங்களா, இந்த வருஷம் சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து இதை நம்ம எல்லாம் எழுந்திரிச்சுக்கலாம். எழுந்திரிச்சு ஐயா அவருக்கு மரியாதைக்கிறோம். இது வந்து ஒரு 3 பேர் தான் ஐயா வாங்க ஆசிரியர் அம்மா வாங்கம்மா அண்ணா வரையாருக்கு அருளையா பெற்றுக்கிறாரு. அடிப்படி அடிப்பாங்க இவ்வளவு நாளா வந்து நாடக ஆடிதான் நீங்க பாத்துருக்கீங்க. அவருடைய வரிகளை வந்து நீங்க ஆசிரியர் அதெல்லாம் சொல்ல வந்து நீங்க அதுக்குள்ள நாடகம் ஆடிதான் நீங்க பாத்துருக்கீங்க. ஆனா ஒரு நாடகம் ஆடுறதுக்கு ஒரு ஊர்ந்து சொல்லுவாங்கல்ல, அதாவது என்ன பேசுங்க ரெண்டு கையுமே இணைந்து செய்யற மாதிரி ஐயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா நாடகம் ஆடி நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம். அவருடைய பாடல் கேட்டுருக்கிறோம். ஒரு புத்தகமா வந்து இதுவரைக்கும் நம்ம வெளியிட்டிருக்கலாம். இந்த ஒரு நம்ம முதல் ஆண்டு மாணவர்களும் 2வது ஆண்டு மாணவர்களும் இணைஞ்சு பேசணும் அவர்கள் சார்பாக இந்த புத்தகத்தை எல்லாம் செஞ்சிருக்காங்க. இந்த புத்தகம்லாம் என்ன உங்களுக்கு தேவைப்படுதில்லை, நிறைய என்னென்ன பாடல்கள் இந்த வருஷத்துக்கு தேவையான பாடல்கள்லாம் இது இருக்கு. அப்போ நீங்கள் எங்கே அலைய தேவை எழுத தேவையில்ல. அதுக்கான விஷயத்த நாங்கள் எளிமையான முறையாக முதல் வருஷமாக நாங்கள் செஞ்சிருக்கோம். அடுத்து வரக்கூட ஒரு வளர்ச்சிக்கான விஷயம். அதாவது ஒருத்தர் என்ன வழியில போறாங்களோ அதே வழிதான் முன்னாடி வருவாங்க. அதனால திருவண்ணாமலை இசைப்பள்ளி தொடர்ந்து நான் முதல் மாணவன் நான் இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு ஐயா வந்து இங்க இருக்கிற
இருக்கிறாருன்னா அதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு அவரு சொல்றதுதான் கீழபாதி தலைப்புடன் வச்சுக்க அவர் தான் எனக்கு வழிகாட்டி கொண்டு போறது. அவரு கையால அவரு இந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அதை வந்து அல்லையா பெற்றுக் கொடுக்கிறாரு. அவருடைய பாடல்கள் அழகையோடாக மாணவருடைய பயனுக்காக வெளியிடப்படுகிறது. நான் முடிவெடுத்து மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்திலே ரொம்ப சந்தோஷமானவங்க யாருன்னா கலைஞர் தான். ஏன்னா ஒரு கலைஞர் தான் இன்னொரு கலைஞர் மாணவர்கள் ஒரு கலைஞருடைய கஷ்டம் தான் இன்னும் கலைஞர் தெரியும். மற்ற துறையில் ஏதாவது சொன்னிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மண் சார்ந்த மிகப்பெரிய ஒரு கலையை பல பாரம்பரியமாக வந்து நீங்களாம் அவங்களுடைய பிள்ளைகள் கூடி பிள்ளைகள்லாம் அவங்க கேட்கப்படுங்க எவ்வளோ கோடியாக வளர்ந்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கலை செய்கிற ஒரு அடையாளத்தை ஊர் போடுறது சாதாரண வேலை கிடையாது. அது மெனக்கிட்ட யாரெல்லாம் அது நிறைய பேருக்குலாம் இருப்பாங்க பிழை திருத்தி இதுமாரி கொண்டு வந்து வரணும் நீங்கள் பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு என்ன ஒரே வேண்டுகோள், இந்த புக்கை வண்டி பார்த்து பண்ணாதீங்க. வாஜா சொல்றது கேட்டுப்பாங்க. வாஜா சொல்றதான் கரெக்டாக இருக்கும், புக்கை விட சொல்ல தப்பாக இருக்கும். வாஜா சொல்ல கேட்டு அதையும் பார்த்து எப்பயாவது மறந்து போச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. பாடம் எடுக்கும்போது இதை பார்த்து அவருடைய கவனத்தை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணணும். கேட்டு கற்றுக்கணும். அப்படி வந்தாங்கன்னா அவங்களாம் அதை அந்த சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு புக்கு போட்டுருக்காங்க. அதனால் புத்தகத்தை பயன்படுத்தி கொடுங்க. இது ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சியை நம்ம வந்து எல்லாரும் வந்து கலைஞர்களே பாராட்டணும். உலகத்துக்கு வேறு யாரும் பெரிய பரிசு கொடுக்க முடியாது. நம்மளாம் சேர்ந்து ஐயாவை நல்லா இருக்குன்னு நினச்சா ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சி, ஐயா நம்மளே சேர்ந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த ஒரு பாக்கியம் நம்ம கலைஞருக்கு தான் உலகம் ஃபுல்லாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மலர இந்த புத்தகத்தை வெளியிடுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தகத்தை முதல் பெரிய இதே பள்ளியில் விருதுநகர் வெளியாடுறோம். இந்த ஒருங்கிணைப்பாளர் அவரும் கடுமையான உழைப்பாளி. உங்களெல்லாம் பல ஆதரவு கொடுத்தவங்களெல்லாம் இந்த ஒருங்கிணைச்சு இந்த வகுப்பை சிறப்பாக நடத்திருக்காரு. அவருக்கு வெளியிடுறது தான் நம்ம மகிழ்ச்சி இருக்கு. அவர் முதல் அதே போல பாரதி கேட்கலாம் பல்முறை திறமை மன்னர். உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்றத உங்களுக்கு தெரிஞ்ச முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணுன்றதை அவர் யோசனை பண்ணிட்டு வரும்போதே யோசனை பண்ணி வந்துடுவார். செஞ்சு முடிச்சு தான் வரவேணும் பார்க்கணும். அதில் இடைஞ்சல் வந்தால் விட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முன்னாடி அவருடைய மதிப்பு மாணவர் அவருடைய நீங்கள் ஒருங்கிணைந்து அவருடைய அந்த சேவை மனப்பாடம் நீங்களும் ஆதரவு இருந்தாலும் அழிந்து போயிருக்கு. அது மாதிரி ஒரு பெரிய பாடகர் சென்னை சங்கமத்தில் அவர்களுக்கு இந்த மதிப்பீடு வழங்குகிறோம். இதே மாதிரி மணிகண்டன், அதாவது ஆத்தா ஆடுனா ஆடும், பாடுனா பாடும், அது மாதிரி அதை செய்யும். அது மாதிரி பாருங்க கையில ரெண்டு கையிலையும் ஒரு ஏதோ ஒன்று வச்சுட்டு இது என்னன்னு கேட்டா அது கரெக்டா சொன்னாதான் சாமின்ற ஒரு நிர்மத்து அவர்களுக்கு இந்த பதிப்படி நம்ம கலைஞர் பார்க்க. ஆமா, இந்த முயற்சியை என்னிடத்தில் சொல்லும்பொழுது கேசவன் அவர்களுக்கு நான் என்ன தாராளமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பிரிண்ட்ல போய் அதை கம்ப்யூட்டர்ல உட்காந்து டிசைன் பண்ணி ஏன் வந்து உட்காந்து தயவுசெய்து நினைக்கிறீங்க. அவங்களும் மிகப்பெரிய ஒரு கலைஞர். ஒரு பாட்டை மறந்துட்டாருன்னா அந்த வரிய இது பாடுறாங்க. இதுல வந்து அவங்களுக்கு இப்பொழுது பாடல் ஆரம்பமானது. ஐயா
போட்டாசம் போயிட்டா எல்லாம் பிடிக்கும். அதாவது அம்மா அவர்களுக்கு எப்பவுமே துணையா இருக்க அதாவது சாமிக்கு தேவையானது வந்து அப்பா தான். அம்மாவை பாதுகாப்பா பார்த்துக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும், எங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சாலை கடகோபன் அவர்கள் அம்மாவுக்கு போட சொல்லி இந்த சாலை Happy birthday, birthday to you. Mama. Ama, tata. வாங்க நீங்க ரெண்டு பேரும் வீட்டு பார்த்தல வரும் வீட்டு அதுல கொஞ்சம் தான்